ஓகே, இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஓப்போவுடைய பேக்லைட் டிரைவர் சர்க்யூட். ஓப்போவுடைய பேக்லைட் டிரைவர் சர்க்யூட். ஓகேவா? இது என்னது? விபிஹெச் பவரா? விபிஹெச் பவர் இதானே, விபேட் ஆர் விபிஹெச் பவர். ஸோ இங்கே வந்து ஒரு இண்டக்டர் போட்டுக்கிறான். இப்போ இந்த இண்டக்டர் வந்துட்டு போட்டு இங்கே என்ன கொடுக்குறீங்க, ஒரு கெப்பாசிட்டர் போட்டுக்கிறாங்க, ரைட்டுங்களா? அண்ட் இது வந்து லோ பாஸ் ஃபில்டராக ஆக்ட் ஆகுது. இந்த இது ரெண்டு சேர்ந்ததுன்னா லோ பாஸ் ஃபில்டராக ஆக்ட் ஆகுது. அதாவது இதோட வேலை வந்து என்னென்னா இஎம்ஐ நாய்ஸ். என்ன நாய்ஸு? இஎம்ஐ நாய்ஸை அரெஸ்ட் பண்ணுறது அதனுடைய வேலை. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் முக்கியமாக இந்த இண்டக்டர் வந்து இஎம்ஐ நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறது. இதுதான் வந்து நம்ம இந்த விபிஹெச் பவர் வந்து இப்போ இந்த இண்டக்டர் வழியாக நம்மளுக்கு உள்ளார போகுது. அண்ட் இதுதான் ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். ஐசிக்கான ஸோ வந்து நம்ம விசிசின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். இவங்க என்னென்னு காட்டிக்கிறாங்க? இன்புட்டுன்னு காட்டிக்கிறாங்க. இன்புட் வோல்டேஜ், இன்புட்டு வோல்டேஜ். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து பூஸ்டிங் காயில். பூஸ்டிங் காயில். இந்த பூஸ்டிங் காயில் வந்து 10 மைக்ரோ ஹென்ரி அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வேறு ஸ்க்ராப் போர்ட்லேருந்து எடுத்து வைக்கிறீங்க. இப்போ இந்த காயிலுக்கு இது பர்ன் ஆயிடுச்சு, அந்த காயிலுக்கு இது பர்ன் ஆயிடுச்சு, எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேறு போர்ட்லேருந்து கூட அந்த காயில் எடுத்துகிட்டு வரலாம், வைக்கலாம். அந்த காயிலோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 10 மைக்ரோ ஹென்ரி. இப்போ வேறு ஸ்மார்ட் டயக்ராம் பார்த்து இன்னொரு மாடல், இன்னொரு பிராண்டு, இன்னொரு மாடல், அதோட ஸ்மார்ட் டயக்ராம் எடுத்து பார்க்குறீங்க. அந்த ஸ்மார்ட் டயக்ராம்லேயுமே அந்த காயிலோட இண்டக்டரோட வேல்யூ வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்? 10 மைக்ரோ ஹென்ரினா நீங்கள் அதுலேருந்து எடுத்து காயில் எடுத்து வச்சுக்கலாம், வச்சுக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? அப்போ இங்கே தான் வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி வருது. இப்போ இதுதான் என்ன பின்னு? எஸ்டபிள்யூ பின். என்ன பின்னுங்க? சுவிட்சிங் வர பின்னு. இதுதான் என்ன டயோடு? ஸ்காட் டயோடு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வோல்டேஜ் என்ன வரணும்? பூஸ்ட் ஆகி வரணும். வோல்டேஜ் என்ன வரணுங்க? பூஸ்ட் ஆகி வரணும். அப்போ இங்கே ஒரு போட்டு இங்கிருந்து வர வோல்டேஜ் வந்து ஓகே இது மாதிரி அதே மாதிரி தான். ஒரு காயில் போட்டு இங்கே என்ன கொடுக்குறான்? ஒரு கெப்பாசிட்டி கொடுக்குறான். அப்போ அது என்ன ஆக்ட் ஆகுது? லோ பாஸ் ஃபில்டர் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இந்த இஎம்ஐ நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறது, இங்கே அரெஸ்ட் பண்ணுறது அதோட வேலை. இது சொன்ன ஃபில்டரிங் கெப்பாசிட்டி. இது வெரி முக்கியமான ஒரு கெப்பாசிட்டர். எதுங்க? இந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டர். ஓகேவா? இந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல வர வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி அந்த எல்இடி போகுது. எல்இடி எதுக்கு போகுது? ஏனோடுக்கு, ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கேத்தோட 1, இது என்னது? கேத்தோட. இண்டிவிஜுவல் லைனாக கொண்டு வந்துட்டான். அது கேத்தோட 1, இது என்னது? கேத்தோட 2 அப்படின்ட்டான். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் எனேபிள் வோல்டேஜ். அப்போ நம்ம இந்த வோல்டேஜ் தான் வரணும். இப்போ உங்களுக்கு கால் வரும்போது, சார்ஜஸ் வரும்போது, இல்லையா? எப்போல்லாம் வந்து நம்ம பேக்லைட் எரியணுமோ அப்போல்லாம் இந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் உங்களுக்கு என்னாகும்? வரும். என்ன பேரில்? ஹார்ட்வேர் எனேபிள் அப்படின்ட்டு. இது அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிபியூலேருந்து வருது. ஆல்மோஸ்ட் என்ன வருதுங்க? ஒரு சில மாடலில் வந்து காம்போலேருந்து கூட வருது, டிஸ்பிளேலேருந்து கூட உங்களுக்கு என்ன ஆகுது? வருது. அப்படின்னு டிஸ்பிளே போட்டால் தான் உங்களுக்கு பேக்லைட் என்ன ஆகும்? எரியும். காம்போ இஷ்யூக்கு வந்துன்னா பேக்லைட் என்ன ஆகாது? எரியாது. ஆனால் நீங்கள் காமனாக வந்து இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கிறோம், நீங்கள் சிபியூலேருந்து வர மாதிரி இது எனேபிள் வோல்டேஜ். அடுத்து இது வந்து பிடபிள்யூ வோல்டேஜ். இது வந்து பேக்லைட் பிடபிள்யூ வோல்டேஜ். இது எதுக்கு அப்படின்னா அந்த பிரைட்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பிடபிள்யூ வோல்டேஜ், இது ஹார்ட்வேர் எனேபிள் வோல்டேஜ். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாவாக கொண்டு வந்துருவாங்க. சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக்காக வந்துருது. இது உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஆவர்கள் வந்திருக்கு. இதை ஓவிபி ப்ரொடக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த பேக்லைட் டிரைவர் சர்க்யூட்டோட வேலை ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த பேட்டரிலேருந்து வர விபிஹெச் பவரை பூஸ்ட் பண்ணி எத்தனை வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுவாங்க? ஆல்மோஸ்ட் இங்கே எத்தனை வோல்ட் வரும்? உங்களுக்கு 20 வோல்ட்ஸாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது அந்த சர்க்யூட்டோடைய வேலை ஃபஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வோல்டேஜ், இந்த பூஸ்டிங் சர்க்யூட் வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 கண்டிஷன் ப்ரூஃப் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன வோல்டேஜ் வரணும்? எனேபிள் வோல்டேஜ் வரணும். அதே மாதிரி என்ன வோல்டேஜ் வரணும்? பிடபிள்யூ வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த ஐசி என்ன ஆகும்? வேலை செய்யும். இந்த ஐசி வேலை செஞ்சுன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து எத்தனை வோல்ட் வரும்? உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் எத்தனை வோல்ட் வரும்? உங்களுக்கு 20 வோல்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? வரும். இது வந்து தியரி. இப்போ ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னா ஒரு செல்ஃபோனில் வந்து நீங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டீங்க பேக்லைட் என்னாங்களே எரியல, பேக்லைட் தான் ப்ராப்ளம்னு நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து சார்ஜஸ் வரும்னா எங்களுக்கு ஈஸியான இஷ்யூஸ். இப்போ ஒரு சார்ஜ் இந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சுங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சுங்க, அந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சுட்டு சார்ஜர் இன்சர்ட் பண்ணுங்கள். சார்ஜர் இன்சர்ட் பண்ணிட்டு உடனே பார்க்குறீங்க இங்கே வோல்டேஜாக வரல, பேட்டரி வோல்டேஜும் வரல, சார்ஜிங் வோல்டேஜும் என்னாகல வரல, இங்கே 0 வோல்ட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லைன் ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கணும். ஸோ இதில் ஓப்பன் சர்க்யூட்டான வெரி பாசிபிள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு பெரும்பாலும் ஓப்பன் ஆகாது. அடுத்தது என்ன ஓப்பன் ஆகிருக்கலாம்? காயில், வெரி ரேர் கேஸ். ஆனால் எது அதிகமாக ஓப்பன் ஆகும்? இந்த இண்டக்டர் ஓப்பன் ஆயிரும். புரியுங்களா? அப்போ இது ரீசனாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்குறீங்கன்னா இங்கே வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறீங்க, வருது. இங்கே வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறீங்க, என்னால் வரல. அப்போ அந்த பர்டிகுலர் இண்டக்டர் அல்லது 0 ohms ரெசிஸ்டர் போட்டிருப்போம், அது என்ன இருக்குது? ஓப்பன் ஆயிருக்கு. என்ன ரீசனால் ஓப்பன் ஆயிடுச்சு? ஒன்று வந்து நேச்சராக ஓப்பன் ஆயிருக்கலாம், இல்லை இங்கே என்ன இருக்கலாம்? ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கலாம். இந்த லைன் என்ன இருக்கலாம்? அப்போ கையோட இந்த லைனும் அல்லது இந்த லைனும் அல்லது வி அவுட் லைன், இது வி அவுட் லைனா என்ன சர்க்யூட் ஆகுதான்னு பாருங்க, ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குதான்னு பாருங்க. தட் மீன்ஸ் இங்கே ஷார்ட்டாக இருக்குதா
அல்லது இங்கே ஷார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே எது ஷார்ட் காட்டலினா நீங்கள் டேரெக்டாக எதை ரீப்ளேஸ் பண்ணலாம், அந்த இண்டக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ரைட்டா? இல்லை இந்த லைன் ஷார்ட் மார்க் ஆடிச்சுன்னா இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டோ அல்லது இந்த பர்டிகுலர் ஐசி என்ன இருக்கலாம், ஷார்ட்டு ஆயிருக்கலாம். அப்போ நீங்கள் கெப்பாசிட்டி இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பாருங்கள். கெப்பாசிட்டி எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தான் ரீப்ளேஸ் பண்ணணும், ஐசி. இல்லை கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சாலும் இந்த கெப்பாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டாம், ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இல்லை சார் இந்த லைன் தான் ஷார்ட்டாக இருக்குது, இந்த லைன் தான் ஷார்ட்டாக இருக்குதுன்னா இந்த பர்டிகுலர் ஷார்ட் காட்டுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டி என்ன இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆச்சுன்னா இதையும் ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்கள். என்ன இந்த வோல்டேஜ் என்ன ஆகலைன்னா வரலைன்னா, இதே வர்ற வோல்டேஜ் அப்படியே வருது, என்ன வரல, பூஸ்ட் ஆகி வரல, பூஸ்ட் ஆகி என்ன ஆகலை வரலைன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ரெண்டு கண்டிஷன் வெரிஃபை ஆகலைன்னு அர்த்தம். ஒன்றா இதுக்கு எனேபிள் வோல்டேஜ் ஆகாமல் இருக்கலாம், வராமலாக இருக்கலாம். இல்லைனா பிடபிள்யூ வோல்டேஜ் ஆகாமல் இருக்கலாம், வராமல் இருக்கலாம். அப்போ இந்த வோல்டேஜ் முடிஞ்சால் நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு இந்த வோல்டேஜ் எனேபிள் வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் 1.8 வோல்ட்ஸ் வரணும். இந்த வோல்டேஜ் வருதான்னு பாருங்கள். இந்த வோல்டேஜும் வேரியேஷன் ஆகி வருங்க. இந்த ரெண்டு வோல்டேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் எது மாற்றலாம், ஐசி மாற்றலாம். இல்லை இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் மட்டும் வோல்டேஜ் பூஸ்ட் ஆகிட்டு தானே, ஒரு செகண்ட் மட்டும் வோல்டேஜ் பூஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் விஇனோட விபிஹெச் பவர் வருது அப்படின்னா இந்த ட்ராக் என்ன இருக்கலாம், கட் ஆகிருக்கலாம். புரியுங்களா? இப்போ இந்த காயில் ஓப்பன் ஆனாலோ அல்லது இந்த எல்இடி ஏனோ லைன் கட் ஆனாலோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு செகண்ட் மட்டும் வோல்டேஜ் பூஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு, ஏன்னா இங்கே ஓவிபி ப்ரொடக்ஷன் கொடுத்து வச்சுக்கிறான். அதனால ஒரு செகண்ட் மட்டும் வோல்டேஜ் பூஸ்ட் ஆகிட்டு டப்புன்னு என்ன ஆயிரும்னா இந்த வர வோல்டேஜ் அப்படியே இங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா மல்டிமீட்டர் அங்கே வச்சுட்டு நீங்கள் சார்ஜர் எடுத்து சொல்றீங்கன்னா ஒரு செகண்ட் தானே, ஒரு செகண்ட் மட்டும் வோல்டேஜ் அப்நார்மல் வோல்டேஜ் வந்துட்டு அப்நார்மல்னா ஆல்மோஸ்ட் 40 வாட்ஸ் வரும். 40 வாட்ஸ் வந்துட்டு மறுபடியும் இந்த விபிஹெச் பவர் ஆல்மோஸ்ட் 3.8 வோல்ட் வந்துச்சுன்னா ஒன்று இந்த காயில் ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அந்த ஏனோ ட்ராக் என்ன இருக்கலாம், கட்டாக இருக்கலாம், கனெக்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், காம்போ கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். இதுதான் நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. போட்டு விட்டியா ஆகிட்டு இருக்கேன். இப்போ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு மொபைல் ஃபோனுடைய பேக்லைட் டிரைவர் சர்க்யூட், பேக்லைட்டு டிரைவர் சர்க்யூட். ஸோ இந்த இடத்துல வரும்போது விபிஹெச் பவர், இந்த இடத்துல வரது என்னது, இந்த இடத்துல வரும்போது என்ன வோல்டேஜ் என்ன வரணும், பூஸ்ட் ஆகி வரணும். இப்போ இங்கே வர விபிஹெச் பவர் வந்து இந்த பேக்லைட் டிரைவர் சர்க்யூட். ஸோ இது ஒரு பூஸ்டிங் சர்க்யூட். என்ன சர்க்யூட்டுங்க, பூஸ்டிங் சர்க்யூட். இந்த இடத்துல பூஸ்ட் ஆகி வரணும். இப்போ பார்க்கலாம், இது என்னது, அந்த லோ பாஸ் ஃபில்டர். என்னங்க, இப்போ இந்த இடத்துல என்ன ஓடுகிறாங்க, இது ஒரு இண்டக்டர் ஓடுகிறாங்களா, என்ன ஓடுகிறாங்க, இண்டக்டர் ஓட்டு. அடுத்து இங்கே என்ன ஓடுகிறாங்க, கெப்பாசிட்டர். இந்த ரெண்டுமே என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா லோ பாஸ் ஃபில்டர். இந்த ரெண்டுமே என்ன ஆக்ட் ஆகுது, அது இஎம்ஐ நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறது இந்த சர்க்யூட்டோடைய வேலை. புரியுங்களா? அடுத்து இது வந்து ஃபில்டரிங்காக போட்டிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டி எதுக்காக போட்டிருக்காங்க, ஃபில்டரிங். நல்லா பார்த்துக்கங்க, கெப்பாசிட்டி பெருசாக போட்டிருந்தாங்கன்னா அதோட வேலை என்னது, ஆல்மோஸ்ட் ஃபில்டரிங். இந்த மாதிரி சின்னதாக போட்டிருந்தாங்கன்னா தான் இஎம்ஐ நாய்ஸ் பிளாக் பண்ணுறது, பைபாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ இது என்னது, இண்டக்டரு. இது என்னது, கெப்பாசிட்டி தானே. இது வந்து லோ பாஸ் ஃபில்டர் மாதிரி என்ன அது ஆக்ட் அது. பெரும்பாலும் இது ஓப்பன் ஆகுது, பெரும்பாலும் இது என்ன ஆகுது, இது ஓப்பன் ஆனதுக்கான ரீசன் இது என்ன இருக்கலாம், இது என்ன இருக்கலாம், அல்ல இது கூட என்ன இருக்கலாம், ஷார்ட் ஆனாலும் இது ஓப்பன் ஆகலாம். ரைட். இப்போ இங்கே தான் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐசி, இதுதான் வந்து டிரைவர் ஐசி, பேக்லைட் டிரைவர் ஐசி, பேக்லைட் டிரைவர் ஐசி. இப்போ இங்கே வருங்க, ஒரு லைன் அப்படியே டைரெக்டாக அப்படி வருது. அப்போ டைரெக்டாக வரது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வரது வந்து என்னது, ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ், ஐசிக்கான, ஆமாம் டைரெக்டாக வரது வந்து ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். இப்போ இது ஐசிக்கான விசிசி பின்னு. இன்னொரு லைன் பாருங்க, இப்படி போயிட்டு இந்த இண்டக்டர் வருதா, இது வரை இந்த லைன் வழியே போய் இண்டக்டர் வழியே போயிட்டு இது வழியே வெளியில் வருது பாருங்க. அப்போ இதுதான் வந்து அந்த பூஸ்டிங் காயில், பூஸ்டிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 மைக்ரோ ஹென்ரி போட்டிருந்தான். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இந்த லைன் இது வழியே போயிட்டு இது உள்ளார இண்டக்டரோட இன்புட்டு, இது இண்டக்டரோட என்னது, அப்போ இது என்ன பின்னு, இண்டக்டர் வழியே போகிறதா என்ன பின்னு, எஸ்டபிள்யூ பின். என்ன பின்னு, எஸ்டபிள்யூ பின். புரியுங்களா? அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதே லைனில் பார்த்துட்டு இந்த டயோடு போட்டிருப்பான். இப்போ இங்கே வருதா, இந்த லைன் வருதா, இந்த லைன், இந்த ட்ராக் இப்படி வருது. இது கூட எதுக்கு வருது, ஏனோடு வரும். எதுக்கு வருதுங்க, இது என்னது, கேத்தோடு. இது ஏனோடு என்னது, இந்த இடத்துல தான் வோல்டேஜ் என்ன வரணும், பூஸ்ட் ஆகி வரணும். பூஸ்ட் ஆகி வருதா, பூஸ்ட் ஆகி வந்து இங்கே வந்துடுது. இது எதுக்காக போட்டு வச்சுக்கிறா, ஃபில்டரிங்காக போட்டுக்கிறான். அப்போ இந்த இடத்துல தான் இந்த பூஸ்ட் ஆகி வர வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ அல்லது இங்கேயோ அல்லது இங்கேயோ வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை வாட்ஸ் வரணும் உங்களுக்கு, 40 வாட்ஸ் வரும். எத்தனை வாட்ஸுங்க, 40 வோல்ட் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பூஸ்டிங் காயில், இது ஸ்காட்கி டயோடு, ஸ்காட்கி டயோடு. இது என்னது, ஃபில்டரிங் கெப்பாசிட்டர், ஃபில்டரிங். ஸோ இது வந்து அவுட்புட் லைனில் வர அந்த இண்டக்டர், இது இன்புட் லைனில் வர இண்டக்டர் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணு, எஸ்டபிள்யூ பின்னு, இது கிரவுண்டு, இது ஃபீட்பேக். இது என்னங்க, ஃபீட்பேக். இது வந்து கேத்தோலேருந்து வரதா ஃபீட்பேக். கேத்தோலேருந்து வர என்ன சொல்ல போகிறாங்க, ஃபீட்பேக் லைனில் ஒரு ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 ohms வேல்யூ போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் வந்து 1 ohms வேல்யூ போட்டிருப்பாங்க.
ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டுக்கிற மாதிரி இருப்பாங்க. இது 1 ohmங்கிற வேல்யூ போட்டிருப்பாங்க. அடுத்தது இது பார்த்துட்டிங்க அப்படின்னா எனேபிள் என்னங்க. ஸோ இதுதான் 1.8 வோல்ட்ஸ் வரணும். 1.8 வோல்ட்ஸ் வரணும். அது ஆல்மோஸ்ட் சிபியிலேருந்து வரும். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா காம்போலேருந்து கூட வருது. அண்ட் இது என்னது ஓவிபி என்னங்க. ஓவிபின்னா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சரிங்களா. ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். அப்போ இதை தான் வந்து புரிஞ்சுக்கிறோம். இது வந்து பேக்லைட் சர்க்யூட். இப்போ இது வந்து நீங்கள் இது ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இது பேக்லைட்டானு ஸ்டடி பண்ணுறதுக்கு இது வந்து பேக்லைட்டானு ஸ்டடி பண்ணுறதுக்கு இது டயோடு தானே. இந்த ஸ்காட்கி டயோடு இதோட கேத்தோடு வந்து டிஸ்பிளே கனெக்ட் என்ன வருதான்னு பார்க்கணும். கன்வெர்ட்டி வருதான்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சர்க்யூட்டு. பேக்லைட்டுக்கான டிரைவர் சர்க்யூட். பேக்லைட்டுக்கான ஆமாம் இதோட கேத்தோடுலேருந்து அதுக்கு வருதான்னு பார்க்குறீங்க. ஓகே. இப்போ இது வந்து பேக்லைட் எரியல. பேக்லைட்டு நான் சொன்னது இந்த இடத்துல தான். இந்த இடத்துலையோ முடிஞ்சால் இதுதான் நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியுது. இது கூட உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வோல்டேஜாக வரல. இங்கே வோல்டேஜ் என்னங்களே எத்தனை வோல்ட்ஸ் தான் வருது 0. அப்போ இங்கே வச்சு பார்க்குறீங்க. இங்கே என்ன வருது 0. அப்போ இங்கே தானே இதானே பார்த்து இல்லையா. அப்போ இங்கே வச்சு பார்க்குறீங்க. இங்கே 0. இங்கே வச்சு பார்க்குறீங்க. இங்கே 0. இப்போ இங்கே வச்சு பார்க்குறீங்க. இங்கே வோல்டேஜ் வருது. அப்போ இங்கே வருது இங்கே வரலைன்னா இந்த காயில் என்ன கிடக்கணும் ஓப்பன் ஆயிடுச்சு. காயில் ஏன் ஓப்பன் ஆச்சு. அப்போ இந்த லைன் கையோட என்ன கார்டு தானே பார்க்குறீங்க ஷார்ட் கார்டு தானே. இது ஷார்ட் காட்டில் ஓகே நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இங்கே ஷார்ட் ஆனால் கூட இது ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த லைன் இதோட கேத்தோட என்ன கார்டு தானே பார்க்குறீங்க. இல்லை இங்கேயும் ஷார்ட் கார்டில் இங்கேயும் ஷார்ட் கார்டில். அப்போ ஒன்லி ப்ராப்ளம் என்னதான் காயில் தான். முடிஞ்சால் நீங்கள் ஜம்பர் அடிக்கலாம். இல்லை நல்லா ரீப்ளேஸு பண்ணலாம். இல்லை இந்த லைன் ஷார்ட் காட்டுது இந்த லைனு. ஸோ இந்த லைன் ஷார்ட் காட்டுச்சுன்னா பாஸ்படிஸ் 3 தான். இந்த கெப்பாசிட்டினா இருக்கலாம். இந்த கெப்பாசிட்டினா இருக்கலாம். அல்ல இந்த பர்டிகுலர் ஐசினா இருக்கலாம். ஷார்ட்டாக இருக்கலாம். அப்போ இந்த இண்டிவிஜுவலாக இந்த கெப்பாசிட்டி காட்டி பார்க்கணும். ஓகே குட்டாக இருக்குது. இதுவும் குட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எது மாற்றணும் ஐசி. இந்த கெப்பாசிட்டி என்ன கிடக்குது ஷார்ட். திஸ் ஒன் இஸ் ஃபார் ஃபில்டரிங். எதுக்காக போட்டிருப்பாங்க. அப்போ இது என்ன பண்ணுறது ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். என்ன பண்ணுறீங்க ஃபில்டரிங் பண்ணுறதுக்காக போட்டது முடிஞ்சாலும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இல்லை இதுதான் ஷார்ட்டாக கிடக்குது. இது ஒன்றும் இல்லை இஎம்ஐ நாய்ஸ் பைபாஸ் பண்ணுறதுக்காக போட்டிருப்பா. இது என்ன விட்டுலாம் நீங்கள் எடுத்து விட்டுலாம் ரைட் தானே. அதே மாதிரி இந்த சைடு பார்க்குறீங்க. இந்த லைன் கிரவுண்ட் கூட கண்டிப்பாக காட்டுது. அப்போ இந்த லைன் கிரவுண்ட் கூட கண்டிப்பாக காட்டுச்சுன்னா மேபி இந்த லைன் என்ன இருக்கலாம் ஷார்ட்டாக. இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டாக இருக்கலாம். அப்போ இது முடிஞ்சாலும் என்ன தான் பண்ணணும் ரீப்ளேஸ் தான் பண்ணணும். எப்போ வோல்டேஜ் இங்கே என்ன ஆகலை வரலின்னா. இல்லை ஒரு சில இடத்துல இந்த காயில் ஓப்பன் ஆகிருக்கலாம். இப்போ காயில் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஜம்பர் அடிக்கக்கூடாது இல்லையா. ஏன்னா இங்கே தான் வோல்டேஜ் என்ன வருது பூஸ்ட் ஆகுது. அப்போ இந்த காயில் என்ன ரீப்ளேஸு பண்ணணும். முடிஞ்சாலும் என்ன பண்ணுறீங்க இப்போ என்ன மைக்ரோஃபென்ட்ரி என்ன வேல்யூவோ அதே வேல்யூக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா. இல்லை வர்ற வோல்டேஜ் பூஸ்ட் ஆகலை. வர்ற வோல்டேஜ் அப்படியே வருது. இப்போ நீங்கள் வந்து விபிஹெச் பவர் ஆல்மோஸ்ட் 3.8. அப்போ 3.8 வோல்ட் அப்படியே வருது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னால் பூஸ்டிங் ஆகிற காரணம் 2 தான். இதுக்கான என்ன வோல்டேஜ் வராமல் இருக்கலாம் எனேபிள் வோல்டேஜ் நாம இருக்கலாம் வராமல் இருக்கலாம். இந்த இடத்துல எனேபிள் வோல்டேஜ் வந்து 1.8 வோல்ட்ஸ் வரணும். எதனோட வரணுங்க எனேபிள் வோல்டேஜ் வருது. அப்போ நீங்கள் எது ரீப்ளேஸ் பண்ணணும் ஐசி. இல்லைன்னா எனேபிள் வோல்டேஜ் வரலைன்னா இந்த வோல்டேஜ் சிபிலேருந்து வர ட்ராக் என்ன இருக்கலாம் மிஸ் அதுக்கு அது பார்த்துக்கணும். ஓகேவா. இல்லை இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க ஏன்னா ஓவிபி ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த சார்ஜர் சொருவன உடனே அதை ஆன் பண்ணோன்னா 1 செகண்ட் மட்டும் தான் வோல்டேஜ் ஆகும். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தான் வோல்டேஜ் வரும். அதனால தான் முடிஞ்சாலும் இந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சுட்டு சார்ஜர் சொருவி பாருங்க. அல்லது மல்டிமீட்டர் வச்சு ஆன் பண்ணி பாருங்க. அந்த ஆன் பண்ண உடனே அதில் சொருவன உடனே 1 செகண்ட் மட்டும் அப்நார்மல் வோல்டேஜ் வந்துட்டு மறுபடியும் என்ன ஆயிருது கட் ஆயிருது. அப்படின்னா இந்த ட்ராக் என்ன இருக்கலாம் கட் ஆகிருக்கலாம். தட் மீன்ஸ் ஏனோ ட்ராக் என்ன இருக்கலாம் கட் ஆகிருக்கலாம். அப்போ இந்த காயில் கூட என்ன இருக்கலாம். இல்லை இந்த காயிலேருந்து டிஸ்பிளே கனெக்டர் போகிற ட்ராக் என்ன இருக்கலாம் கட் ஆகிருக்கலாம். இல்லை டிஸ்பிளே கனெக்டர் இஷ்யூவாக இருக்கலாம். இல்லை காம்போ இஷ்யூவாக கூட என்னலாம் இருக்கலாம். இப்போ இந்த இடத்த வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இங்கே வோல்டேஜ் வரல. அப்போ இந்த லைன் ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கணும். இல்லை வர்ற வோல்டேஜ் அப்படியே வருது. இந்த பிடபிள்யூ மிஷினால் வேலை செய்யலை. இந்த இடத்துல அப்நார்மல் வோல்டேஜ் வருது. அல்லது அப்நார்மல் வோல்டேஜ் வந்துட்டு கட் ஆகுதுன்னா எந்த லைன் கட் ஆகிருக்கணும் ஏனோ ட்ராக் என்ன இருக்கலாம் கட் ஆகிருக்கலாம். கனெக்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம். காம்போ ப்ராப்ளமாக இருக்கலாம். கேத்தோ ட்ராக் கூட என்ன இருக்கலாம் கட் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே புரியுதானே இல்லையா. ஓகே.